அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா, வி ஆல் ஆர் டூயிங் குட். 100 days 100 வீடியோஸ். இன்றைக்கி டே 29. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி அண்ட் குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக ஷவர்மா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து சிக்கன் ஷவர்மா தான் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க. ஒன்றுமே மசாலா எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் சிக்கன் வந்து பாயில் பண்ணி அண்ட் தென் நீங்கள் வந்து குக் பண்ணி ரோல் பண்ண வேண்டியதான். இது வந்து ஃப்ரெஷ் சிக்கன் தான். ஃப்ரெஷ் சிக்கன் எப்படின்னா அப்படியே முழு கோழி விற்கும். நாங்கள் வாங்கி கட் பண்ணிப்போம். தோலெல்லாம் பிச்சு நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிப்போம். அக்கா தான் வந்து சிக்கன் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் எனக்கு சிக்கன் முழு கோழி கட் பண்ண தெரியாது. அக்கா சூப்பராக கட் பண்ணி வாஷ் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து சிக்கனை கொல்றத ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சிக்கன்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அங்கே வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நான் இங்கே சைட் பை சைட் வெஜிடபிள்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லி நான் எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்து வச்சு பீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து கேரட்டு, குக்கும்பரு, கேப்சிகம் இதுதான் வெஜிடபிள்ஸ் நான் இன்றைக்கி எடுத்திருந்தேன் ஷவர்மாக்கு. கேரட்டுக்கு வந்து மேலே தூள் சீவிட்டு அது வந்து மெலிசாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சேம் குக்கும்பரும் அப்படி தான். குக்கும்பரும் மேலே வந்து தோல் எடுத்துகிட்டு குக்கும்பரும் எல்லாமே ரொம்ப நைஸாக சாப் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். கேப்சிகம் ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன், ஒரு கேரட்டு, 2 குக்கும்பர், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து சிக்கன் தானே நம்ம செய்ய போகிறோம், சிக்கன் ஷவர்மா தானே செய்ய போகிறோம். சும்மா சைடுக்கு கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எல்லாமே வந்து நல்லா பைண்ட் ஆகும் உங்களுக்கு சிக்கன் கூட. இல்லைனா பெருசாக இருந்தால் உங்களுக்கு வந்து பைண்டிங் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பல் பூண்டு வந்து நல்லா உரித்து வச்சுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு இருக்கிற மாதிரி நல்லா உரித்து வச்சுக்கோங்க. அது வந்து சிக்கன் பாயில் பண்ணும்போது அது கூட சேர்த்து நம்ம பாயில் பண்ணுவோம், அதனால தான். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஒரு செப்பரேட் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த சைடு பூண்டு உரிச்சது வந்து அதை எடுத்துக்கிறேன் நான். இப்போ வந்து 3 முட்டை, ஒரு இட்லி குண்டான் வச்சுக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி 3 முட்டையை வந்து கீழே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மேலே ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே வந்து சிக்கன், நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து 1 kg சிக்கன் எடுத்தோம். முழு கோழி அப்படியே எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ அதனால் இங்கே நாங்கள் வந்து 4 இல்லை நிறைய பேர் சாப்பிட்டோம் அன்றைக்கி நாங்கள் ஷவர்மா. பட் எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குன்னாங்க. இதில் வந்து கொஞ்சம் கூட நம்ம ஆயிலே சேர்க்க மாட்டோங்க. வெறும் பாயில் பண்ணி சிக்கன் ஆட் பண்ணி சாப்பிட போகிறது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு கை ஃபுல்லாக வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா இருந்தால் அதே மாதிரி உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 10 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். இது எல்லாமே சேர்த்து மூடி விட்டுருங்க, அவ்வளோதான். எனக்கு காரம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும்னு சொல்லி நான் இன்னும் கொஞ்சம் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிட்டேன். மூடி போட்டு அது பாட்டுக்கு பாயில் ஆகட்டும். சிக்கன் வந்து நல்லா வெந்து வரணும், அது வரையுமே பாயில் ஆகட்டும் சிக்கனு. இதுக்கு வந்து நாங்கள் வந்து 2 இது யூஸ் பண்ணோம், சப்பாத்தி யூஸ் பண்ணோம். அது சப்பாத்தி இல்லை, டோர்ட்டிலா பிரெட்டுன்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து இங்கே அரேபியன் சப்பாத்தின்னு ஒன்று இருக்கும், அது 2 தான் யூஸ் பண்ணோம். இதுதான் வந்து நார்மல். இது வந்து அரேபியன், இங்கே குவைத்தி யூஸ் பண்ணுறது இது. அதுக்கப்புறம் வந்து தக்காளி வீட்டில் அதிகமாக இருந்துச்சு. சரி, ஓகே, தக்காளி சட்னி செஞ்சு வச்சுட்டா, தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சுட்டா சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் எல்லாருக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்டையுமே தக்காளி சீசனில் வந்து தக்காளி விற்கிற சீசனில் வந்து நமக்கு வந்து தக்காளி விலை கம்மியாக இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி சட்னி செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்லா தக்காளிலாம் கட் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்ச தக்காளியை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் தக்காளி அரைச்சா. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சிக்கன் ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், ஃபோர்க் வச்சு குத்தி பாருங்கள், ஃபோர்க் நல்லா உள்ளே போகணும். அட் த சேம் டைம் ஃபோர்க்கால் நீங்கள் வந்து சிக்கன் பிரிக்கும் போது உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லா பிஞ்சிட்டு வரணும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு சிக்கன் எல்லாம் எடுத்து ஒரு தனியாக வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ மேலே சிக்கன் ஸ்டாக் தண்ணி இருக்குல்ல, அது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் கீழே நிற்கிதில்ல, கீழே நம்ம இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி தண்ணி போட்டோம்ல, அது நீங்கள் வந்து சேர்க்காதீங்க, கீழே ஊற்றிடுங்க. இப்போ வந்து தக்காளி சட்னிக்கு போகலாம். தக்காளி சட்னி அங்கே ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, அது வந்து ஒரு கடாய் வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, எங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லை, அதனால நாங்கள் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணோம். நிறைய ஆயில் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயில் அது குக் ஆக தான் வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும்.
இது எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, இது தக்காளி கூட பூண்டு போட்டு அரைச்சாங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். தக்காளி கூட பூண்டு போட்டு அரைச்சிக்கோங்க. தக்காளி பூண்டு அவ்வளோதான். இது ரெண்டுமே அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிக்கும் போது நிறைய இடத்துல தெறிக்கும், அதனால் மூடி வைங்க. மூடி போட்டு வைங்க நீங்கள் உங்கள் சேஃப்டிக்கு. இதுக்கப்புறம் வந்து தக்காளி நல்லா இது ஆகிட்ட பிறகு மிளகாத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைம்லேயே மிளகாத்தூள் வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணேன். ஆனால் எனக்கு அப்பயும் காரம் பத்தலை, அதுக்கப்புறமாவும் நான் சேர்த்துருப்பேன். மிளகாத்தூள் வந்து வீட்டில் அரைச்சதை ஆட் பண்ணுறதை விட நீங்கள் வந்து அந்த வெறும் மிளகாத்தூள் அரைப்பீங்கள்ல, குழம்பு மிளகாத்தூள் இல்லை, வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா இது ரெட்டிஷ் கலரில் சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணி இந்த டைம்லேயே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், குக்காக உங்களுக்கு கலர் மாறுது பாருங்கள். எனக்கு காரம் பத்தலை, அதனால் நான் வந்து திரும்பியும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது அவ்வளோதான் ப்ராசஸ்ஸு. இது நல்லா சுண்டி வந்த பிறகு நீங்கள் எப்பயுமே தாளிக்கிற மாதிரி தாளிச்சா சட்னி ரெடி. இப்போ இந்த சைடில் சிக்கன் பார்ப்போம். இப்போ இது எல்லாமே பாயில் ஆகிடுச்சா. இப்போ நம்ம பாயில் பண்ண பூண்டு, அந்த காஞ்ச மிளகா அது ரெண்டுமே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அது அரைச்சி எடுத்துனா இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ண முட்டை இருந்துச்சுல, 3 முட்டை போட்டோம்ல, அதுவுமே ஆட் பண்ணி இதில் அரைச்சிக்கோங்க. இந்த முட்டை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, பூண்டு, இது 3த்தையும் போட்டு அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா சீஸ் ஸ்கிப் பண்ணிடலாம். எங்ககிட்ட சீஸ் இருந்துச்சு, நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம். இதையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும், அரைச்சா கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் எல்லாம் உதிர்த்து வச்சுக்கலாம். கையாலே நீங்கள் உதிர்த்து வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கையாலே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அங்கே முட்டைலாம் போட்டு அரைச்சல, அது வந்து எடுத்து இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இருந்தால் சிக்கன் நல்லா இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கையாலே நீங்கள் சிக்கனை வந்து நல்லா உதிர்த்து விட பாருங்கள். அப்போ தான் சாப்பிடும் போது நல்லா ஜூஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜ்ஜீஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம், குக்கும்பரு, ஒரு ஆனியன்னு, ஒரு கேரட்டு, ஒரு தக்காளி, இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும் சிக்கன் கூட. ஏன்னா நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சாட்டே பண்ணுறதே கிடையாது, அப்படியே நம்ம ராவாக தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மயோனஸ் இருந்தால் உங்கள்கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மயோனஸ் வாங்கியிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன் இதில். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி உங்களால் முடிஞ்சால் ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா க்ளவுஸ் போட்டு கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரெட் இருக்குல்ல, அந்த ஸ்டஃபிங் ப்ரெட், அது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தவாவில் நீங்கள் கொஞ்சம் போட்டு அதை கொஞ்சம் சுட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங் எடுத்து அது உள்ளே வைக்கும் போது தான் இப்போ நம்ம மடிக்கும் போது நல்லா நமக்கு நிற்கும். ஸோ இதெல்லாம் உள்ளே வச்சு இந்த ஸ்டஃபிங் எல்லாம் உள்ளே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டஃபிங் வச்ச பிறகு அந்த டார்ட்டிலா ப்ரெட்டை வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வேணும்னா ரவுண்டாக அப்படியே கூட ரோல் பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நானும் ரவுண்டாக தான் பண்ணியிருக்கேன். பட் கீழே கொஞ்சம் ஃபோல்டு கொடுத்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் வந்து நிற்கும், வெளியே வராது அதிகமாக. இந்த மாதிரி பண்ணும்போது கீழே இருந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணால் இது அகெயின் நீங்கள் என்ன பண்ணணுன்னா திரும்பியும் தவாவில் வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணணும். அதை நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஷவர்மா. இது ரொம்ப சூப்பர் ஷவர்மா. வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹெல்த்தி ஷவர்மாவை. நிறைய பேர் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. இன்ஷால்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய கண்டென்ட்டோட, நிறைய நல்ல கண்டென்ட்டோட உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது வந்து அலுமினியம் ஃபாயிலில் ரேப் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஹீட் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், சூடாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். டயட்டில் இருக்கிறவங்க கூட ஈஸியாக ஷவர்மா சாப்பிட்லாம். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பாய்.